நம்ம இன்றைக்கி நம்ம போகிறோம்னா லைஃப் மற்றும் லவ் ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்தாராய்ச்சி எப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணுமோ அந்த ரீதியில் அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்தில் டிராகன் திரைப்படம் வெளியாயிருந்துங்க. கடந்த 21ஆம் தேதி இந்த திரைப்படம் 3 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதுங்க. 37 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 30 கோடி ரூபாய்க்கு 3 நாளில் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பிரதீப் ரங்கநாதனோட அசாத்தியமான நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. AGS நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. லியோன் ஜேம்ஸ் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக ஒரு டிஃப்ரெண்ட் ரீதியில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் யூடியூப் சென்சேஷன் விஜய் சித்து மற்றும் ஹர்ஷத் கான் முக்கிய வேடங்களில் ஒரு காமெடி ரோலில் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அனுபாமா பரமேஸ்வரன், கயடு லோகர் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. சிறப்பு தோற்றத்தில் இயக்குனர் மிஸ்கின் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலையுமே நடிச்சிருக்காங்க. மக்களிடையே அமோக வரவேற்பு முதல் நாள்லேருந்து இந்த திரைப்படம் பெற்றுக்கொண்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிராகன் படத்துடன் தொடர்ந்து மொத்தமாக சேர்ந்து 3 திரைப்படங்கள் வெளியாயிருந்துங்க. சமுத்திர கனியோட நடிப்பில் ராமம் ராகவன் திரைப்படமும், அதனைத் தொடர்ந்து தனுஷுடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஒரு கலப்பு திரைப்படமாக அந்த திரைப்படம் உருவாயிருந்துங்க. இந்த 2 திரைப்படங்களுமே பின்னுக்கு தள்ளி பிரதீப் ரங்கநாதோடைய டிராகன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு அதிக நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்த நிலையில் டிராகன் திரைப்படத்துக்கு அமோகமான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்த நிலையில் அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சதை குறிப்பிடத்தக்கதுங்க. ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுடைய முன்னதாக அவரே இயக்கி அவரே நடித்த லவ் டுடே திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச நிலையில் தற்போதைக்கு டிராகன் திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க. கவின் மணிகண்டன் வரிசையில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு முன்னணி நடிகராக தற்போதைக்கு வளர்ந்துக்கார ஒரு நடிகராக தற்போதைக்கு இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. டிராகன் திரைப்படத்தில் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் என்ன பேசியிருந்தாருன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறி கொண்டே வரணுங்க. நம்ம ஒரு செடி தாங்க, ஒரு செடி வளரும் போது நிறைய பேர் மிதிப்பாங்க, நிறைய பேர் அதை பிடுங்கி போடுவாங்க. ஆனால் வேர் அடியில் தாங்க இருக்கும். நீங்கள் தான் கால் ஊன்றி மேலே வந்தீங்கன்னா இன்றைக்கி மரமாக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு படத்துக்காக நடிகைகளை சூஸ் பண்ணும்போது நிறைய நடிகைகளை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் நிறைய நடிகைகள் என் கூட நடிக்க மாட்டாங்க, நடிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீட்டே கொடுக்கலன்னு அவர் ஒரு வேதனை மாதிரி ஒரு ஃபீலை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தற்போதைக்கு அனுபாமா அந்த படத்தில் ஒரு முன்னணி ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலாக இருக்கிற இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதன் மூலம் நிறைய நடிகைகள் யார்கிட்டெல்லாம் அந்த நடிகை மூலம் அவங்க நடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்க போது அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்பவுமே ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரிப்பட்ட ஒரு நடிப்பில் இந்த திரைப்படத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தற்போதைக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில் நடிப்பில் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது பெரிய ஒரு வெற்றியை படக்குழு கொண்டாடி இருக்காங்க. டிராகன் திரைப்படத்தை பார்த்துருக்கவங்க கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு.